இப்போ இப்போ தமிழா இருக்கட்டும், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ், இப்போ வருஷம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள வந்துட்டு ஒரு டாப் லிஸ்ட் ஒன்று எடுப்பாங்க. ஹீரோல யார் டாப் லிஸ்ட்ல இருக்கா, ஹீரோயின்ல யார் டாப் லிஸ்ட்ல இருக்கா, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்புல ஈடுபட்டிருந்தாங்க. அதுல தெலுங்கு இண்டஸ்ட்ரியில டாப்ல யார் இருக்காருன்னு பார்த்தா எனக்கே அப்படி ஷாக் ஆயிடுச்சு. அடா நிறைய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, ஆனா டாப்ல இவர் தான் இருக்காரே அப்படின்னு சொல்லி. யாருன்னா நம்ம மகேஷ் பாபு. ஓ, நீ தெரியுமா, பேசிக்கா அவர் வந்து மெட்ராஸ் தானா. அப்படியா? மெட்ராஸ் பையன் தான். சோ தெலுங்குல வந்துட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆனதுனால அவர் தெலுங்கு ஹீரோ அப்படியே ஆயிட்டாரு. நிஜமா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படங்கள் வந்து மோஸ்ட்லி தமிழ்ல ரீமேக் ஆச்சு. கில்லி படம் இருக்கு இல்லையா, அது வந்து தெலுங்குல அவர் நடிச்ச படம் தான், அது கில்லின்னு ரீமேக் பண்ணாங்க. ஒரு சில படங்கள் வந்து அவரோட படங்கள் தான் ரீமேக் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய சக்கப்போடும் போட்டுச்சுன்னு சொல்லலாம் தமிழ்ல கூட. சோ அந்த அளவுக்கு இப்பவுமே நம்ம தமிழ் கேர்ள்ஸ்க்கு எல்லாருமே தெலுங்கு ஹீரோல பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டா முக்காவாசி மகேஷ் பாபு அப்படி சொல்லுவாங்க. சோ அந்த வகையில வந்துட்டு அவரு தான் வந்து முன்னணியில இருக்காராம். நம்ம சிவகார்த்திகேயன் இருக்காருல்ல, அவரு வந்து யதார்த்தமா வந்துட்டு நம்ம மகேஷ் பாபு சந்திச்சிருக்காரு. சந்திக்கும் போது அவருக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியலையா யாருக்கு, நம்ம சிவகார்த்திகேயன். அப்பா மகேஷ் பாபு நான் பாக்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கேர்ள்ஸ் ஃபேன் உங்களுக்கு இருக்காங்க, செம்ம கிரேஸா அவங்க மேல இருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட ஒரு மணி நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு எவ்வளவு பெரிய லக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்காரு. ஓகேயா, அந்த செல்ஃபியை வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல போட்டு பயங்கரமா குஷியா இருந்திருக்காரு. சோ சிவகார்த்திகேயன் கேட்டிருக்காங்களா, மகேஷ் பாபு கூட எல்லாம் செல்ஃபி எடுத்திருக்கீங்க, ஆளு எப்படி அப்படின்னு. நீங்க வேற ஒண்ணு, ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன், நான் இப்பதான் வளர்ந்து வர்ற ஹீரோன்னு அவருக்கு தெரியும், ரொம்ப என்ன என்கரேஜ் பண்ணி பேசினாரு, என்னோட படத்தை பத்தி எல்லாம் நிறைய பேசினாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா இருக்காரு சிவகார்த்திகேயன்.